என்னை நடத்துகின்றது உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை நான் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இந்த கூடாரத்துக்குள்ள அவங்க மகிழப்படுகிற தேவன். கர்த்தருடைய வீட்டுல மகிழ்ச்சியாயிருங்க, கர்த்தருடைய வீட்டுல உண்மையாயிருங்க, கர்த்தருடைய வீட்டுல நிலைத்திருங்க. ஆமா, இந்த வீட்டுக்குள்ள நீங்க நிலைத்திருக்கும்போது கர்த்தர் இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார். இந்த வீட்டை அவர் சொன்னபடி அவர் ஆசீர்வதித்து இந்த கூடாரத்துக்குள்ள சமாதானத்தை கொடுத்து இந்த கூடாரத்தில் எல்லா தேவைகளை சந்திக்கிற உன்னதமான தேவனுடைய வீட்டுக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா வாங்க. இந்த வீட்டுக்குள்ள வரும்போது துக்கமாய் வேதனை வராதபடி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற வீடு. இந்த வீட்டுல கர்த்தர் உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணிருக்க. அந்த வீட்டுக்குள்ள உட்பிரவேசிக்க நீங்க நான் நம்மை அழைத்த கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து உண்மை உள்ளவராயிருக்க அந்த கூடார வீட்டுக்குள்ள நாம் கடந்து போக நம்மை ஒருநிலைப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீ நீக்கி நீர் எங்களுக்காக ஆயத்தம் என்ற வீட்டுக்குள்ள நாங்கள் கடந்து வர மாசற்றவர்களாய் அப்பா தேவனுக்கு ஏற்றவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க எங்களையும் இந்த வீட்டில் கர்த்தாவே நீங்கள் எங்களை சேர்த்துக் கொண்டு எங்களை நடத்துங்க. இந்த வீட்டை ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை இந்த வீட்டுக்குள்ள என்னை தொடர செய்யுங்க ஆண்டவரே. இந்த வீடு நீர் எனக்கு ஏற்படுத்தின வீட்டுல நான் இருக்க எங்களையும் எங்கள் திருச்சபை ஜனங்களில் ஆயத்தப்படுத்துங்க. இந்த நாளில வீட்டுக்குள்ள வந்த ஒவ்வொரு ஆசீர்வதி வராதுடைய கட்ட வருகிற நாட்களில் கொண்டு வந்தானது. இன்னைக்கு அநேக தேவனுடைய வீட்டுக்குள்ள வராதுடைய மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு
அப்பா. விசேஷமாய் கர்த்தாவே ஜெபிமா ரோஷனுடைய மகள் சாராளுக்காய் தானியலுக்காய் ஜெபிக்கணும். தானியலுக்கு ஆண்டவரே அதிகமான ஜுரம் என்று சொன்னார்கள். கர்த்தர் இந்த நாளில் அந்த தானியலை சாராளி அப்பா தொழுவிடார் சரீரத்திற்கு எல்லா பலவீன சொருளை நீக்கிவிடும். விசேஷமாக கரம் இருக்கணும் அப்பா. ஜெனிபருடைய கரத்தில் ஒப்புல ஜெனிபருக்குள்ள அந்த மார்பு பக்கத்தில் வலி இருக்குன்னு சொன்னாங்க. கர்த்தர் அந்த வலியை நீக்கிவிடும். உங்களுடைய கரம் கூட இருக்கணும் அப்பா. கிருபையினால நடத்துங்க. ஒவ்வொரு திருச்சபையில வீட்டுக்குள்ள வந்துருங்க. ஒவ்வொருத்தரும் யாருக்கு என்னென்ன பலவீனமோ எல்லா பலவீனம் நீக்கிவிடுங்க. விசேஷமாய் கர்த்தாவே எங்கள் அன்பு சகோதரி லாவோனியா சகோதரி கர்த்தாவே அவருடைய கணவனாருடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவருக்கு நல்ல சுக பலனை கொடுங்க. பலவீனத்தை நீக்கிவிடும் கரம் கொடுக்கணும் அப்பா. எங்க குடும்பத்தில் எங்க கூடாரத்துக்குள்ள வருகிற ஒவ்வொரு பாதுகாத்துகளும் ஒவ்வொரு கூடாரத்தை மட்டுமாய் பாதுகாத்து நன்மையினாலும் கிருபையினாலும் நடத்தி வர தெய்வ காசுத்திரம் ஒவ்வொரு பலப்படுத்துங்க. ஒவ்வொரு கூட கர்த்தாவே உங்களுடைய கிருபை தங்கி தாவரிக்கட்டும். நீர் ஆசீர்வதி ராஜா. அருமையான ஜெகதாமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தை இன்றும் ஆண்டவரை பலவீனம் ஆனாலும் தேவனாக கர்த்தர் இந்த பலவீனத்துல நீங்க தேவ ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய கரம் அவங்களோட கூட இருக்கட்டும் அப்பா. அவனை தொட்டு சுகமாகும். எல்லா பலவீன சூழலை நீக்கி போடும். ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும். வந்த ஒவ்வொரு தனித்தனியா பேர்கிற ஆசீர்வதியும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொள்கிற கர்த்தர் பெரிய காரியம். இயேசுவின் ரத்தம் செய். இயேசுவின் மூலம் ஜபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புமே இன்றும் என்று கர்த்தருடைய வருகை